ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், எப்போ பார்த்தாலும் ஒரே அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. சீரியல் பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது. டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடலாமான்னு இருக்குதுங்க. இப்போ வேறு என்னமோ ஒரு ப்ரிவியூ வேறு வந்துச்சு. என்னமோ பாரதி கிட்ட மாட்டிக்கிட்ட மித்ராவாமா. இந்த பூமுட்டை வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. என்னமோ கோயிலை காமிக்கிறாங்க. கோயிலில் வந்து ஏதோ ஆணிச்சப்பில் போட்டு நடக்கணுமாமா. அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணி தரேன், நீ நடந்துரு மித்ரான்னு சொல்லி நந்தினி சொல்ல, நந்தினிக்கு வந்து விபூதியை போட்டு இந்த ஆணி செருப்பை கொண்டு போய் மித்ரா கிட்டே கொடுக்குறாப்புல. மித்ரா வந்து அந்த ஆணி செருப்பை நடக்கிறாங்களாமா. உடனே என்னது, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லி என்னமோ போடுறாங்க. இதில் குதூகலமாமா. இதில் என்னங்க எங்களுக்கு குதூகலம்? எங்களுக்கு ஒரு குதூகலமும் இல்லைங்க. சீரியல் தயவுசெய்து முடிச்சிருங்க ப்ளீஸ். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்குது. சீரியல் ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லாவே இல்லை. ஒஸ்ட்டு சீரியல், ஒஸ்ட்டு சீரியல். சரியா? அந்த குழந்தைங்க நடிக்கிறது நல்லாவே தெரியுது. நடிப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த குழந்தைங்க நடிக்கிறது வந்து இயல்பாகவே நல்லாவே தெரியுது. சரிங்களா? குழந்தைங்கள போய் கஷ்டப்படுத்துறது, அதுங்க சாப்பிட்ற தட்டை போய் பிடுங்குறது, அப்புறம் அவங்கள வேலை செய்ய வச்சு தான் சாப்பாடை கொடுக்கணுங்கிறது. உடனே தமிழ் இருந்துட்டு தமிழை அடிச்சு போட்டாப்புல அந்த நந்தினி. அதுக்கப்புறம் வந்து மீன் தொட்டியை கழுவுறேன்னு சொல்லி அதை உடைக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதை க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்ல, இதையே நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா உங்கள் அம்மா உங்களெல்லாம் வீட்டை விட்டு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இன்றைக்கி ரிவ்யூ போடுறதுக்கே. நல்லாவே இல்லை. அது அந்த ப்ரிவ்யூ பார்த்ததுலேருந்து அதை விட வெறுப்பாக இருக்குது. மறுபடியும் கோயில் அது இதுன்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சாமி, முடியல எங்களால். அவள் அந்த கூறுகட்டவ லண்டன்லேருந்து வந்தவள் என்ன செய்கிறா, இதை செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாடுனோடனே அந்த பிள்ளைய என்ன செய்யுதுங்க, சாப்பாடை போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. தட்டை பிடிங்கி வைக்கிறாப்புல. இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் செய்யணும்னு புடவையெல்லாம் மடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் மீன் தொட்டியை கழுவ சொல்கிறாப்புல. மீன் தொட்டியை தூக்க முடியாமல் தூக்கி ரெண்டும் கீழே போட்டிருக்குது. குழந்தைங்கிட்ட எந்த வேலையை சொல்லணும்னு ஒரு விவஸ்தை இருக்குது இல்லையா? அந்த விவஸ்தை கூட உங்களுக்கு லண்டனில் சொல்லித்தரல லண்டன் நந்தினி மேடம். உடனே நம்ம தமிழ் வந்து வீராப்பா அங்கே ஒரு டைலாக் பேசுது, இந்த வேலையை வந்து நாங்கள் சாப்பாட்டுக்காக செய்யலை, எங்கள் அம்மாவை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க, அதை எங்களால் தாங்க முடிய மாட்டேங்குது, எங்கள் அம்மா ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த புடவை எரிஞ்சு போச்சு இல்லையா, அதை வந்து லண்டன் பாட்டிக்கு மனசு தாங்கலையாமா. பேத்தி கல்யாணம் வந்து இப்படி 2 தடவை தடைப்பட்டு போய் நடத்துறதுக்காக லண்டன்லேருந்து இறங்கி வந்தோம்னா இங்கேயே அதே மாதிரியே தடையாகவே இருக்குது. புடவை எரிஞ்சு போச்சுல கைஸ், அதனால சாரி கைஸ், தொண்டில் லைட்டாக பெயின் இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த அம்மா வந்து அப்செட் ஆகி ரூம்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் அப்செட் ஆகுறாங்க. மித்ரா அதான் இவ வந்து மாடியில் போய் பாரதி நீ கீழே மித்ரா போய் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தால, வந்து நிச்சயத்துக்கு புடவை வாங்கிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அது எனக்கு தான் டைலாக் பேசிகிட்டு இருந்தா. இங்கே என்ன கீழே வந்து என்ன நடக்குது, நம்ம பாரதி அதாவது கூமுட்டை வந்து மித்ரா வெறுப்பேற்றிட்டு இருக்காப்புல. பாத்தியா, அந்த கடவுளே என் பக்கம் தான் இருக்காரு, நீ இப்போ கூட ஆதிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இப்படியே ஓடி போயிரு, உன்னை நான் விட்டுறேன் அப்படிங்கிறாப்புல. இந்த அம்மா இவ்வளோ மிரட்டிகிட்டு இருக்குது. எப்படின்னு பாருங்கள், கதையை பாருங்கள். இவ்வளோ நேரம் மித்ரா மிரட்டிகிட்டு இருந்தா இப்போ கூமுட்டை மிரட்டிகிட்டு இருக்குது அம்மா. நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அதாவது இதயம் அப்படின்னாலே தமிழ், அந்த பாரதி, அதுக்கப்புறம் ஆதி, வாசு, இந்த மாதிரி பார்த்து நல்ல ஒரு குடும்ப கதையாக போயிட்டு இந்த கதையை கொண்டு வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் மித்ரா பல்லவி ஆதி, மித்ரா பல்லவி ஆதி, என்னது இது? இதில் வேறு இந்த 2 கூமுட்டை 2 யார், இந்த திலகாவும் அவங்க மகளும் மீனாவும் தேவையே இல்லாத ஒரு கேரக்டர். அந்த சீரியல்லேருந்தே எடுத்துடலாம். அப்புறம் மீனா சுதாகருக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்தாப்புல, அந்த பொண்ணையே காணோம். இது இந்த 2 குட்டீஸுக்கு தான் இருக்குது. அந்த பொண்ணை தியா, அந்த தியான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மீனாவோட பொண்ணு பேர் தியான்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைய ஆளையே காணோம். மனோவும் அவன் பொண்டாட்டி எங்கே போனாங்கன்னே தெரியல. விக்கின்னு ஒருத்தன் வந்து அவன் விக்கிக்கிட்டே போயிட்டானாட்டு இருக்குது. சரியா? இப்படியே இந்த சீரியலில் வர்றவங்க எல்லாத்தையும் இப்படியே அனுப்பிச்சி விட்டே இருந்தீங்கன்னா சீரியல் பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது.
ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இனி அடுத்த வாரம் ஃபுல்லாக கோயில் நம்மளை இது பண்ண போகிறாங்க கைஸ். போர் அடிக்க போகிறாங்க மட்டும் நல்லா தெரியுது. சரியா? ஒரு இதில் வந்து பாரதி வந்து மித்ராவுக்கு இதாக பண்ணிட்டாலாமா. உடனே பாரதியிடம் மாட்டிக்கொண்ட மித்ரான்னு டைட்டில் வைக்கிறாங்க. என்ன ஏன் மாட்டினா? ஒரு மண்ணாங்கட்டியும் மாட்டலை. சும்மா ஒரு சீனுக்காக ஓவராக பில்டப் போடுவாங்க பாருங்க இவங்க டிவிக்காரங்க. ஐயாப்பா சாமி முடியலடா சாமி. அப்புறம் என்ன வேறு என்ன சீன் நடந்தது? வேறு என்ன? இந்த லண்டன் பாட்டி வந்து அந்த பூசாரிக்கு அந்த ஜோசியக்காரர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரி நிச்சயத்தோட இதாகி போச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறாப்புல. அந்த பரிகாரம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த பரிகாரத்தை தான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரிவியூவில். அதாவது அந்த ஆணி செருப்பை போட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்களாட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சீரியல் இப்போக்குள்ள முடிக்கிற மாதிரி தெரியல கைஸ். ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. நல்லாவே இல்லைங்க. இவன் அவளை போட்டு இது பண்ணுறதும் அவள் இவளை போட்டு இது பண்ணுறதும். இத்தனை நாள் மித்ராவோட ஆட்டமாக இருந்தது, இப்போ பல்லவியோட ஆட்டமாம்மா. டேய் நாங்கள் யார் ஆட்டத்தையும் கேட்கலடா. சரியா? எங்களுக்கு யார் ஆட்டமும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், யாருக்கிட்டையும் மாட்டவும் வேண்டாம். எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தகப்பன் அந்த சாரதாம்மா எப்படி செத்தார்கள் அப்படிங்கிறத மட்டும் எங்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இவங்க ரொமான்ஸு, கொஞ்சுறது, கோயில், பூஜை, பரிகாரம் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறது. இப்போயும் பாருங்கள், முடிய போகும்போது ஒரு சீனை போடுறாங்க. என்ன போடுறாங்க? அதே மாதிரியே மித்ரா அந்த திறந்த வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு பேசாமல் கோயிலுக்குள்ளே போகலாம்ல. அங்கேயும் வந்து பாரதிக்கிட்ட வந்து, பாரதி பார்த்தியா நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் பரிகாரத்துக்கு, எல்லா பரிகாரத்தையும் நான் செஞ்சு ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதை யார் ராசத்தையும் உங்கள்கிட்ட கேட்டா? இப்போ திறந்த வாய், அதாவது தவளை தன் வாயாலே கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மித்ரா இதில் விஷயத்தில் கரெக்ட் வைஸ். அவள் எப்படி கமுக்கமாக இருந்தே காரியத்தை சாதிக்கிறான், அதே மாதிரி அவள் செய்ய வேண்டியதானே. எல்லாத்துலேயும் ஓட்டவாய். அதுக்கப்புறம் வேறு என்ன? இது ஆதியும் தவளையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ என்னன்னே செய்யறதுன்னு கேட்குறாப்புல. என்ன இந்த புடவை எரிஞ்சதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களாட்டுருக்குது. உடனே வந்து ஆதி இருந்துட்டு, அது மித்ரா செஞ்ச தப்பு தான், மித்ரா தான் போய் தீபம் எரியறது பக்கத்தில் வச்சுருப்பா, கேர்லெஸ்ஸாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் மறுபடியும் இவன் ஆரம்பிச்சிட்டான். யார்? ஆதி. என்னையை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கே ஒரு இதாக தான் இருக்குதுன்னு சொல்லி இவன் ஆரம்பிச்சிட்டான் அருவியை. ஐயோ சாமி ராசா, ஐயோ அப்பா முடியலடா டேய். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இவரை சுற்றி நடக்குதாமா. உடனே வந்து வாசுவோட இதயம் தான் இதயத்துக்குள்ளே துடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம்மா. எங்கள் கைஸ் அவன் ஷாக்கிங்கை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் கைஸ் அவன் ஷாக் ஆனா சொல்லுங்கள்? ஒரு ஷாக்கும் ஆகவே இல்லை. ஷாக் ஆனானாமா. அப்புறம் இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் யார்கிட்ட பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கல, மரகத அம்மா மைண்டில் வந்துட்டாப்புல. யார்? வாசுவோட அம்மா. வந்த உடனே வாசுவோட அம்மாவிட்ட தான் நான் போய் இந்த விஷயத்தில் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் காந்திபுரம் போகிறேன். காந்திபுரங்கிறேன், அது என்னது காஞ்சிபுரமா? காந்திபுரம்ட்டேனா? காஞ்சிபுரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. மொத்தத்தில் இந்த சீரியல் வேஸ்ட். சரியா? சீக்கிரம் இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் கைஸ் வேறு என்ன? கார்த்திகை தீபம் சாரதாம்மா நல்லா கூட்டி பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சா? அப்புறம் நிறைய பேர் ரேவதியை வந்து பேசியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா அடுத்த சீன் அதுதான் வருது. நாளைன்னு போட்டு ஒன்று காமிச்சாங்க. அந்த அம்மா ரேவதி வந்து இப்போ அதாவது உங்களோட சுற்றணும், ஊர் சுற்றணும், மாலுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், இதெல்லாம் அவளோட ஆசையாம்மா. இப்போ அவளோட ஆசை வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டே உட்கார்றதாம்மா. கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. கார்த்தியோட கேரக்டரை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன? வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. சம்யுக்தாவை வெளியே அனுப்புறதுக்கு ஜனா மேடம் வந்து ஒரு பிளானை போட்டாங்களாட்டிருக்குது. அதே மாதிரியே வந்து ப்ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். யார்? சிபியை வச்சே அடித்து வெளியே அனுப்புகிறாங்க சம்யுக்தாவை. அப்புறம் இந்த சம்யுக்தா வெளியே போனான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து அந்த வீட்டில் ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ சம்யுக்தாவை வெளியே அனுப்பிட்டோம், அப்போ மறுபடியும் இதெல்லாம் யார் செய்கிறது அப்படிங்கிற டவுட்டு வரும்போது வெண்பா கண்ணுக்கு படுவாள். கரெக்டாக அந்த ரூட் அப்படியே கிளியர் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி நினைக்கிறேன்.
நீ மறுபடியும் ஃபோனை சம்மி விட்டா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் வரலாம் மேபி. ஏன்னா சீரியலை பொறுத்தளவு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது இல்லையா? லாஜிக்கே இல்லாத ஒரு இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீரியல் தான். சரிங்களா? சரி, ஓகே கைஸ். வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாமா? பை.